ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ரொட்டீன் vlog தான். மாவு தீர்ந்து போச்சு, அதுக்காக மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கையளவு கல் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சோன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழித்து அந்த உளுந்து எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லிக்கு மாவாட்டினோன்னா நல்லா உளுந்து பொசுனே வரும். இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உளுந்து செம்மையாக கிளம்பும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஆட்டும்போது நான் எப்பொழுதுமே ரெகுலராக இப்படி தான் வந்து அரிசி உளுந்து எல்லாமே போட்டு மாவு இப்படி தான் ஆட்டிக்குவேன். அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பாக்கி இருந்துச்சு. அஞ்சரை பெட்டி சுத்தம் பண்ணேன். நான் அஞ்சரை பெட்டியில் ஜாமான் எல்லாமே தீர்ந்து போயிட்டு அதனால் அஞ்சரை பெட்டி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ட்டுன்னு. உப்பு ஜாடியிலுமே வந்து உப்பு தீர்ந்துட்டு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அதனால் உப்பு ஜாடியுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அப்படியே இது லன்ச் டைம் வந்துச்சு. லஞ்சுக்கு வந்து ஏதாவது சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு காலையிலேயே குருமா குழம்பு வச்சுட்டேன். குருமா குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை பொரியல் பண்ணலான்ட்டு. ஏன்னா என் பொண்ணு கொஞ்சம் முட்டை பொரியல்லாம் சாப்பிட்ருவா. தனியாலாம் நம்ம எதுவும் சேர்த்து கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் முட்டையில் போட்டு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ருவா. தூங்கிட்டு இருந்தா, அவளுமே தூங்கிட்டு இருக்கும் போதே எழுந்திரிச்சிட்டா. நான் முட்டை பொரியலில் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிப்பேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சும்மா கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், ஏன்னா பாப்பா சாப்பிடுவாளா அதனால் காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப தொக்கு பதத்துக்குலாம் வதக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து பொரியல் தானே பண்ண போகிறோம். சும்மா லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கினாலே போதும். அப்புறம் அதில் நானும் பாப்பா மட்டும்தானே, அதனால் 2 முட்டை ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பும் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குவேன். ஏன்னா பாப்பா சாப்பிடுவாள். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுவேன். நான் இப்படி தான் முட்டை பொரியல் பண்ணுவேன். இன்னும் ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னா நம்ம வெறும் ஆனியன் மட்டுமே போட்டு வதக்கிட்டு முட்டையை ஊற்றி வெறும் பெப்பர் மட்டுமே போட்டுக்கலாம். நான் பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தான் எக் ஸ்மெல்லுமே ரொம்ப ஹெவியாக இருக்காது நமக்கு. இதை எங்கள் ஊரில் முட்டை பொரியல்னு சொல்லுவோம். சில பேர் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பேர் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் அரைக்கிற ஐட்டம்லாம் இருந்துச்சு. பெருஞ்சீரகம், நான் வந்து பெருஞ்சீரகம் மிளகுலாம் வந்து வீட்டில் வந்து லூஸில் தனியாக வாங்கி அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் உலர்த்தி அதை வந்து பொடி செஞ்சு வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் கடையில் வாங்குகிறோம். கண்டிப்பாக அந்த 10 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா அதில் ஏதாவது கண்டிப்பாக கலப்படலாம் இருக்கும். இதே நம்ம வீட்டிலனா கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம். பெருஞ்சீரக பொடியுமே வந்து கடையில் வாங்கினோன்னா கொஞ்சம் ரேட்டு கூட தான். கொஞ்சோண்டு அந்த முட்டை பொரியலையும் போட்டு சாதம் கலந்து கீழ் வீட்டில் ரோசி இருப்பாங்க. நாங்கள் டெய்லிலாம் ரெகுலராக ஃபுட் வைக்க மாட்டோம். கீழ் வீட்டு அக்கா வச்சுருவாங்க. அவங்க எனக்கு அது வீட்டில் இல்லைன்னா அன்றைக்கி மட்டும் நாங்கள் ரோசிக்கு சாப்பாடு வைப்போம். ரோசின்னு கூப்பிட்டோன்னே ரோசி பைய ஓடியாந்துரும். ஆக்சுவலாக அவள் பொண்ணு. நானும் என் பொண்ணு ரோசி பையன்னு அவளை கூப்பிட்டு பழகிட்டோம். அப்படி ரோசிக்குமே சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் 2 பேருமே சாப்பிட வந்துட்டோம். அப்படியே அந்த மிளகு சீரகத்தெல்லாம் கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டேன். இது வந்து வெள்ளை குருமா. நம்ம வந்து சப்பாத்திக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவாங்க, நாங்கள் ரைஸ்க்குமே வச்சு சாப்பிட்டுக்குவோம். அப்புறம் அஞ்சரை பெட்டியில் வந்து நல்லா காஞ்சிருச்சு அஞ்சரை பெட்டி. சரி ஓகே, அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே அஞ்சரை பெட்டியில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் வைக்க மாட்டேன். மற்ற எல்லாத்தையுமே வச்சுக்குவேன். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு இது எல்லாமே வச்சுக்குவேன். கடுகு டப்பால் அது மாதிரி ஒரு 5 ரூபா காயின் போட்டு வச்சுக்குவேன். அது எதுக்காக போடுறோன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது மேல் உள்ள தட்டில் வந்து வரமிளகாய் தாளிக்கிறதுக்காக வச்சுக்குவேன். பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் ஒன்று வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம கையை ஈரமாக இருந்தால் அதோடு எடுத்தோம்னா சீக்கிரம் பொருள் கெட்டு போயிடல. அப்புறம் வந்து இந்த உப்பு ஜாடியுமே நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து அதில் எடுத்து வச்ச இந்த உப்பு தான். அதையே திருப்பி இதில் கொட்டி ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். மிளகு சீரகெல்லாம் நல்லாவே காஞ்சிச்சு. அதை இன்றைக்கே அரைச்சி வச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு வச்சோன்னா திருப்பியும் அதை நம்ம தான் போய் இன்னொரு தடவை காய வச்சு எடுத்து வைக்கணும். அதனால் மிளகு சீரகமே நல்லா பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து தூள் கடையில் வாங்குறத விட வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா அரோமாவாக இருக்கும். நல்லா சூப்பர் ஸ்மெல் வரும். பெருஞ்சீரகம் நல்ல ஸ்மெல் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நம்ம ஈரக்கை வைக்காமல் இருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன்.
கரம் மசாலா தவிர மற்ற எல்லா மசாலா ஐட்டமுமே நானே தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். சுருக்கமாக சொல்லப்போனால் கொஞ்சம் கஞ்சத்தனம் தான். கடையில் தூளாக வாங்கும்போது நிறைய காசு ஆகுது. இதே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகியும் இருக்குது, சீக்கிரம் கெட்டும் போகாது. இன்னொன்று ஹெல்த்தியுமே கூட, ஏன்னா அது நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல. அதனால அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தையும் மிளகையும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து இந்த ஆயில் கிளாஸோட வந்தது எனக்கு அது 2மே. ஒன்று வந்து மிளகு கொட்டி வச்சுக்குவேன், இன்னொன்றில் வந்து உப்பு கொட்டி வச்சுக்குவேன். ஆம்லேட்லாம் போடும்போது ஈஸியாக இருக்கும்ல, அதனால். இது வந்து பிங்க் சால்ட் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அது இருக்குது அப்படியே, நாங்கள் பண்ணும்போது எடுத்துக்குவோம். அது மாதிரி அந்த பெருஞ்சீரகத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே காலி ஆயிடுச்சு. அதனால் பூண்டை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். பூண்டை தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம உரிச்சோன்னா சீக்கிரமாக உரிச்சிடலாம். இதையுமே நான் அரைச்சி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதில் நான் எக்ஸஸாக மஞ்சத்தூள், ஆயில் இது எதுவுமே போட்டு ஆட் பண்ணிக்க மாட்டேன். சும்மா வெறுமனே அரைச்சி வச்சுக்குவோம், அதுவே நல்லாயிருக்கும். அப்புறம் ரீஃபில் பண்ண எல்லா ஐட்டத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு வசதிக்கு, என்னோடய வசதிக்கு எப்படி டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.